அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு என்னது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம் என்பதற்காக முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஐயாமம் மஅதூதாத், ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், வருஷம் முழுசும் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், உங்கள் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஏனைய நாட்களில் அவர் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். இப்ப இது இந்த வசனம் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். இப்ப சொல்றது எது? வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் யார் பிடிக்காமல் இருக்கின்றார்களோ. இப்படி குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 184வது வசனம். எப்படி? நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி இருந்தும் யார் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும். ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருன் லஹு, அவர் மேலதிகமாக உணவளித்தால் அது அவருக்கு சிறந்தது. வ அன் தஸூமு கைருன் லக்கும், நோன்பு பிடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. நோன்பு பிடிக்க சக்தி இருந்து நோன்பு பிடிக்காம ஏழைகளுக்கு பரிகாரம் கொடுக்கிறதை விட நோன்பு பிடிப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால்.